டெசிஷன் ஜோன். பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட், அதுவே பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட். பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுடைய என்ட்ரிஸை ரெட்டில் ஒரு என்ட்ரியும் கிரேயில் ஒரு என்ட்ரியும் போட்டுட்டு டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே போல் டவுன் ட்ரெண்டில் உங்களுடைய என்ட்ரியை ப்ளூவில் ஒரு என்ட்ரி க்ரீனில் ஒரு என்ட்ரி போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கிரேயில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளாகவும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை பற்றின டீட்டெயில்டான அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு ஜூலைக்கு போட்டிருக்கோம், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் இங்கே மேலே கொடுத்துருக்கோம். தேர்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கலர். செட்டிங்ஸில் போயிட்டு வியூ ஆஸ் அ டைரக்ஷன் கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஆஸ் லாங் அஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலராக இருக்கும். ஒன்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் கேண்டலோடைய கலர்ஸ் வந்து எல்லோவாக மாறிடும். நம்முடைய செட்டிங்ஸில் ஃபோர்த் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ஷனை நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு தான் பயன்படுத்தணும் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக. ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் பயன்படுத்தணும். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஷோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் டேபிள். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி ஹவர் அப்டேட் ஆகிறதுனால நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம். ஃபியூச்சர் நம்பர் 5. செட்டிங்ஸ் போகிறீங்க, இன்புட்ஸில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஷோ ஃபோக்கஸ் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ ஷோ ஃபோக்கஸ் என்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஹவரில் என்ட்ரி வருதோ அந்த என்ட்ரி பை என்ட்ரியா இல்லை ஷார்ட் என்ட்ரியா அப்படின்றதையும், என்ட்ரி 1 எங்கே, என்ட்ரி 2 எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, ஒயிட் ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே, தென் லாஸ்ட்டாக வந்து டெய்லி ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூஸ் பண்ணி உங்களால் என்ட்ரியை பர்ஃபெக்டாக அந்த பாயிண்டில் இனிஷியேட் பண்ண முடியும், உங்களுடைய ஸ்டாப் லாஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இது அந்த ஹவர் ஸ்டார்ட் பண்ண உடனே டிஸ்பிளே ஆகிறதுனால நீங்கள் என்ட்ரியை மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். இப்போது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் நம்பர் 6 பார்க்குறோம். ஃபியூச்சர் நம்பர் 6 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ட்ராக்கர் டேபிள். இப்போது மேலே கொடுத்துருக்க இந்த என்ட்ரியை எவ்ரி ஹவர் எத்தனை என்ட்ரி வந்துச்சு, என்னென்ன என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு, என்ட்ரி 1 ட்ரிகர் ஆச்சா, என்ட்ரி 2 ட்ரிகர் ஆச்சா, ஸ்டாப் லாஸ் ஆச்சா, ஒயிட் ஸ்டாப் லாஸ் ஆச்சா, டார்கெட் ஆச்சா அப்படின்றது எல்லாமே நமக்கு டேபிளில் வந்துடும். இப்போது இந்த டேபிளில் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்குது, ஸ்பாட்டோடைய ப்ரைஸஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ நான் ஆப்ஷன் சார்ட் தனியாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த இடத்துலையே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும், இனிஷியலாக இந்த இடத்துல போயிட்டு நிஃப்டியோடைய கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நிஃப்டியோடைய 500 கால் அண்ட் 700 புட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மணி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துலையே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே செட் பண்ணிக்கலாம். என்ட்ரி வந்து சிஸ்டம் படி வரும், உங்களுடைய டார்கெட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டம் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ என்ட்ரி பொறுத்த வரையில் சிஸ்டம் படி என்ட்ரி இனிஷியேட் பண்ணிக்கணும். எக்ஸிட் வந்து உங்களுடைய கஸ்டமைஸ் எப்படி எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி டார்கெட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கீழே பாருங்கள் எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரைஸஸாக மாறிடுச்சு. ஸோ என்ட்ரி எங்கே வந்திருக்கு, எங்கே எக்ஸிட் ஆகிருக்கு, என்னென்ன ஹவரில் எங்கே என்ட்ரி வந்திருக்கோ எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் இருக்கு. ஏன்னா மல்டிபிள் பிளேசஸ்க்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட்டில் சிஐஎஸ் ரூல்னால ஆஃப்டர் 3 o'clock மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக பிஹேவ் ஆகுது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய செட்டிங்ஸில் நெக்ஸ்ட் ஃபியூச்சராக என்ன பண்ணியிருக்கோம், இதுலேயே எனேபிள் ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய ஸ்கொயர் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டில் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணிடும். இப்போ இது வந்து டிசேபிளில் இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் காட்டுது, 93 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து நெகட்டிவ் காட்டுது. இப்போ இது எனேபிள் பண்ணுறேன் பாருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நியர்லி 50 பாயிண்ட்ஸ் எதில் வந்திருக்கு, நமக்கு க்ளோசிங்கில் நடந்த ப்ராப்ளத்தினால வந்திருக்கே தவிர ஒரிஜினலாக அன்றைக்கி -48 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நீங்கள் ஆப்ஷனை தேடி வேறு இடத்துக்கு போக வேண்டியது கிடையாது. அதே போல் இதோடைய லைவ் ப்ரைஸஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். காலோடைய லைவ் என்ன கால் சூஸ் பண்ணிக்கணும் அதோடைய கால் ப்ரைஸும், என்ன புட்டு சூஸ் பண்ணிக்கணும் அதோடைய புட் ப்ரைஸும் இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டேபிளில் உங்களுக்கு என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதுக்கான என்ன ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகுமோ அதுக்கான டிஸ்பிளே தான் இங்கே வரும். பட் இப்போ நம்ம 24,700 சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 600 புட்டு உள்ளே இருக்குது இங்கே ஷோ பண்ணுது. பட் ஆனால் 700 புட்டோட வேல்யூஸ் தான் இங்கே ஷோ ஆகும். அதே போல் உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகும்போது
என்ன ப்ரைஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றது தனியாக மென்ஷன் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் அப்போ என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படின்னு நம்ம டிஸ்பிளே காமிச்சிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ஹவர் மார்க்கெட் என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரீமியம் எந்த அளவுக்கு ஒர்க் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹவரில் காலுடைய ப்ரீமியம் அதிகமாக மூவ் ஆயிருக்கு, புட்டோட ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதோட இன்டர்சேஞ்ச் அப்படின்னு இது எல்லாம் ரெட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக க்ரீனாக இருந்தால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா தென் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்லி எப்போ ஏற்படும் அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒவ்வொரு ஹவரும் எவ்வளோ ப்ரீமியம் கால் சைடில் மூவ் ஆயிருக்கு, புட் சைடில் மூவ் ஆயிருக்கு, நீங்கள் என்ன ப்ரீமியம் இந்த ட்ராக்கரில் சூஸ் பண்ணிக்கலாம் அதோட ப்ரீமியம்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்பிளே எடுத்துக்காது. ஸோ நம்ம இந்த செட்டிங்ஸில் போயிட்டு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 500 கால் சூஸ் பண்ணியிருக்கோம், அதே போல் புட்டில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், 700 புட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கால் அண்ட் புட் வேல்யூஸ் அந்த அவருடைய ரேஞ்சஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்ச் வச்சு மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது இந்த ப்ரீமியம் வச்சு ஃபைன் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி வந்திருக்கா, எனக்கு என்ட்ரி வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும், அதே போல் எக்ஸிட் வரும் நோட்டிஃபிகேஷன் வேணும்னும் போது அதுக்கான அலர்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்ட்ரி வரும்போது ஒரு சவுண்டு வரும், அதே போல் எக்ஸிட்க்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சவுண்டு வரும்போது ஓகே என்ட்ரி வந்திருக்கு, எக்ஸிட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்ட்ரி 1 அண்ட் என்ட்ரி 2. எக்ஸிட்ல என்ன இருக்கு, ஸ்டாப் லாஸ் இருக்கு, நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ டார்கெட் இருக்கு, ஸ்டாப் லாஸ் இருக்கு, ஸ்கொயர் ஆஃப் இருக்கு, இது 3 தான் வந்து எக்ஸிட். ஸோ அப்போ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு கிளிக் பண்ணி ஆட் அலர்ட்டில் போயிட்டு இங்கே எல்லா காலம் கொடுத்துட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் போயிட்டு நாம பிளே சவுண்ட் இருக்கு இல்லையா, இங்கே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பைக் ஒரு சவுண்ட் செட் பண்ணிக்கலாம், செல்லுக்கு ஒரு சவுண்ட் செட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ஆனால் 2 அலர்ட் கிரியேட் பண்ணணும். என்ட்ரிக்கு ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணணும், எக்ஸிட் ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்பெஷல் என்ட்ரி டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகி போகுது. ஸோ சடனாக மார்க்கெட் வந்து ஒரு சைடு டவுன்ஃபால் காமிச்சிட்டு மார்க்கெட் அகைன் நெக்ஸ்ட் ஹவர் அந்த ஃபாலோ துறை இல்லாமல் ப்ரைஸஸ் திரும்ப ஆரம்பிச்சதுன்னா தென் அந்த ட்ரேட்ஸை ஸ்பெஷல் என்ட்ரியில் கேப்சர் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு சில சமயம் இதில் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருந்தாலும் அதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க ஸ்பெஷல் என்ட்ரி பயன்படுத்திக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் படி ஒவ்வொரு ஹவருக்கும் நமக்கு 2 என்ட்ரி இருக்குது, அதே போல் ஸ்பெஷல் என்ட்ரி 1 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பெஷல் என்ட்ரி ஒரு நாளைக்கு 3 என்ட்ரி வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 2 என்ட்ரி தான் இனிஷியேட் ஆகும். நம்முடைய சிஸ்டமை ட்ரேட் பண்ணுறது மூலமா உங்களுடைய எக்ஸாக்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும், நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது க்ளீனாக தெரியும். உங்களுடைய என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி 1 என்ட்ரி 2 இருக்கு இல்லையா, இப்போது பாக்ஸ் அப்ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ட்ரி 1 வந்து எங்கே இருக்கும், ரெட்லேயும் கிரேலையும் இருக்கும். அதே பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆகும்போது க்ரீன்லேயும் ப்ளூலேயும் இருக்கும். அப்போது அந்த பாயிண்ட்டில் எனக்கு ரெட்டோடைய டாப்பில் எடுக்கணுமா பாட்டமில் எடுக்கணுமா, க்ரீனுடைய டாப்பில் எடுக்கணுமா பாட்டமில் எடுக்கணுமான்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக செட்டிங்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கும் கடைசியாக லெவல் 1. ஸோ எனக்கு லீஸ்ட்டாக எடுக்கணும், ரொம்ப லோவில் எடுக்கணும்னா L2 சூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் L1 சூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி 1 பாருங்கள் 24,547. இப்போ நான் L2 சூஸ் பண்ணும்போது 24,543. 4 பாயிண்ட் நினைக்கிறோம். ஆனால் ஆப்ஷனில் அந்த 4 பாயிண்ட் கூட நமக்கு 2 பாயிண்டாவோ இல்லை 3 பாயிண்டாவோ நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரீமியமில் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால் L2 சூஸ் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். பட் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட் L2 கூட வராது. ஸோ L2வும் வராது, U2 வராது, வெறும் L1 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்பி போயிடும். லாஸ்ட் மந்த் நம்மளோட ஜூலையோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிஃப்டி ஜூலையில் நியர்லி 129 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, அதில் 66% நமக்கு வின் ரேட் கொடுத்துருக்கு. 78,000 வந்து ப்ராஃபிட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை சிஸ்டமேட்டிக்காக ஹவர் பை ஹவர் எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். மெயின் தீம் இந்த யூஸ் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ ஃபாலோ த மார்க்கெட், டோன்ட் ப்ரெடிக்ட் த மார்க்கெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.